புத்தபெருமானின் புனித தந்தத்தாதுவை தமது கண்களால் பார்ப்பதற்கு கடந்த 18ஆம் தேதி முதல் மக்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அன்றிலிருந்து ஸ்ரீ தலதா யாத்திரை இடம்பெறும் 3ஆம் நாளான இன்றும் லட்சக்கணக்கான உள்நாட்டு வெளிநாட்டு பக்தர்கள் ஸ்ரீ தலதா மாளிகைக்கு வருகை தந்து புனித தந்தத்தாதுவை தரிசித்து வருகின்றனர். எதிர்வரும் 27ஆம் தேதி வரை 10 நாட்களுக்கு இந்த யாத்திரை இடம்பெற உள்ளதோடு வெண்ணிற ஆடை அணிந்து வருகை தருமாறு மகாநாயக்க தேரர்கள் மக்களை அறிவுறுத்துகின்றனர். ஸ்ரீ தலதா தந்தத்தாதுவை தரிசிப்பதற்கு தலதா மாளிகைக்கு செல்ல 3 வழிகள் அமைக்கப்பட்டுள்ளன. அந்த 3 வழிகளிலும் மக்கள் நிரம்பி வழிகின்றனர். நேற்றைய தினம் 1,25,000க்கும் அதிகமான பக்தர்களுக்கு தந்தத்தாதுவை தரிசிக்க வாய்ப்பு கிடைக்கப் பெற்றுள்ளது. வார இறுதி விடுமுறை என்பதால் இன்றைய தினம் அதிகளவான மக்கள் புனித தந்தத்தாதுவை நேரடியாக பார்ப்பதற்கு வருகை தந்துள்ளனர். 15 வருடங்களின் பின்னர் ஸ்ரீ தலதா தந்தத்தாதுவை நேரடியாக பார்க்க கிடைத்தமை தொடர்பில் மக்கள் தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றனர். සමානයි මට අපේ ජනාධිපතිවරතුමාට අනේක වාරයක් ස්තුතියි. ජනාධිපතිතුමාට ඒ වගේ රජය පාලනය කරන අයට උතුම් දළදා වැඳීම මම හරි හොඳයි කියලා රටටත් ලෝකයට ආශිර්වාදයක් වේවා කියලා ප්‍රාර්ථනා කරනවා. අපි දවස් 3ක් තමයි නිදි මරාගෙන ආවිල්ලා වැඳා. අපිට ගොඩක් සතුටුයි. தலதா யாத்திரையில் இணையும் பக்தர்களுக்கென வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க பரந்தளவிலான வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கண்டி நகருக்கு வருகை தரும் லட்சக்கணக்கான மக்களினால் நகர் உள்ளிட்ட அண்மித்த பகுதிகள் அசுத்தமடையும் வாய்ப்பு அதிகரித்துள்ளது. இதுகுறித்து மக்கள் உரிய கவனம் செலுத்த வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை தலதா யாத்திரையில் கலந்து கொள்ளும் பக்தர்களின் சுகாதார வசதிகளுக்காக கண்காட்சி நிறைவு பெறும் வரை விசேட நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. தலதா யாத்திரைக்கு வருகை தரும் பக்தர்கள் அதிகளவிலான பயணப்பொதிகளை எடுத்து வருவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு இராணுவத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து முன்கூட்டியே அறிவித்திருந்த போதிலும் உரிய கவனம் செலுத்தவில்லை என்றும் இராணுவத்தினர் குறிப்பிடுகின்றனர். தலதா யாத்திரைக்கு அதிகளவான மக்கள் வருகை தருவதால் புதிதாக மேலதிகமாக 2 ரயில்களை சேவையில் ஈடுபடுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இன்றைய தினம் முதல் எதிர்வரும் 28ஆம் தேதி வரை குறித்த ரயில் சேவை முன்னெடுக்கப்படும். அதற்கமைய இதுவரை கண்டிக்கு 10 மேலதிக ரயில்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. அதற்கமைய கண்டி வரையிலான ரயில் ஒவ்வொரு நாளும் இரவு 7:55 மணிக்கு கொழும்பிலிருந்து பயணத்தை ஆரம்பிப்பதோடு அந்த ரயில் இரவு 10:27க்கு ரம்புக்கன ரயில் நிலையத்தை சென்றடையும். 10:40க்கு மீண்டும் பயணத்தை ஆரம்பிக்கும் குறித்த ரயில் நள்ளிரவு 12 மணிக்கு கண்டியை சென்றடையும். அதேபோல் ஒவ்வொரு நாளும் இரவு 8:30 மணிக்கு கண்டியிலிருந்து கொழும்பு வரை ரயில் ஒன்று பயணிக்கும். இதேவேளை தலதா தந்தத்தாது என கூறப்படும் புகைப்படம் ஒன்று சமூக வலைத்தளங்களில் பகிரப்படுகின்றமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. ஸ்ரீ தலதா யாத்திரைக்கு வருகை தந்த நபரினால் எடுக்கப்பட்டதாக கூறப்படும் குறித்த புகைப்படம் சமூக வலைத்தளத்தில் பகிரப்படுகின்றது. தலதா யாத்திரைக்கு வருகை தரும் பக்தர்கள் கையடக்க தொலைபேசியை இயங்கும் நிலையில் வைத்திருப்பது அல்லது தந்தத்தாதுவை புகைப்படம் எடுப்பதற்கு எவ்வித அனுமதியும் வழங்கப்படவில்லை. அவ்வாறு இருக்கையில் இந்த புகைப்படம் தலதா யாத்திரை காலப்பகுதியில் எடுக்கப்பட்ட புகைப்படமா என்பது குறித்தும் இது யாரால் எடுக்கப்பட்ட புகைப்படம் என்பது குறித்தும் கண்டறிவதற்காக விசாரணைகள் ஆரம்பமாகியுள்ளன.